வெல்கம் டு ஆர்ஜி விலாக். இன்னைக்கு வீடியோவில் GoPro11 Hero Black இதோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பெருசாக கேஜெட்லாம் ரொம்ப ரிவ்யூ பண்ணது கிடையாது. பட் GoPro புதுசாக வாங்கினதுனால அது எப்படி இருக்குது, வீடியோ எடுத்து அதோட குவாலிட்டி எப்படி வருதுன்றதை செக் பண்ணி அதை என்னோடய ஐஃபோனோட கம்பேர் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ போட போகிறேன். பெருசாக டெக்னிக்கலாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை நான் இதில் சொல்லியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த GoProவோட GoPro11 இது வந்து ஃப்ளோட்டிங் ஹேண்ட் கிரிப். இது ரெண்டையும் சேர்த்து ஆகிறதுனால இதோட வந்து ஒரு 32 GB மெமரி கார்டும் வருது. ரீசெண்டாக ஒரு ட்ரிப்பு போனேன். அந்த ட்ரிப்புக்கு முன்னாடி இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது. ஆனால் அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்கல, லேட்டாக வந்துச்சு. அந்த ட்ரிப்பில் வந்து ஆக்சுவலாக ஸ்மார்ட்லிங்லாம் நிறைய பண்ணேன். அந்த ட்ரிப்புக்கு முன்னாடி வராதனால என்னால் இதை எடுத்து போக முடியல. ஏன்னா அதில் ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஃபுல் ரிவ்யூ வரவே சொல்லுவாங்க. பெருசாக ஆக்சுவலாக ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி நல்லா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஃப்ளோட்டிங் ஹேண்டில் சூட்டபிள் ஃபார் ஷூட்டிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி வாட்டர். ஸோ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம மெயின் ஐட்டத்தை போட்டுக்கலாம். இதுலேயே வந்து அந்த 32 GB மெமரி கார்டு வந்துருக்கு. அதோட ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஒரு லைஃப் டைம் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இதை போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். GoProவோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அதில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட GoPro சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் போய் நான் லேட்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். Let's unbox the GoPro11. Okay, this is GoPro. (27 megapixel). அப்புறம் என்னன்னா வாட்டர் ப்ரூஃப், 33 feet, அதாவது 10 மீட்டருக்கு வரையிலும் உள்ள போகலாம். வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கு. 8x லோ, 5.3K ரெசல்யூஷன்ல 60 frames per second, 4K 120, 2.7K வந்து 240 வரையிலும் போகுது. என்னன்னா இதில் அப்லோட் ஆல் யுவர் டேட்டா டு கிளவுட் ப்ரொவைடட் யூ ஹேவ் சப்ஸ்கிரிப்ஷன். என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ப்ராபப்ளி அது வந்து அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே, லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். ஓகே, அன்பாக்சிங் வந்து கீழே வந்து திருக்கி சொல்லிருக்கோம். உள்ள ஒரு காம்பாக்ட் பவுச் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணோம்னா here comes the your camera must be updated before you can use it. So install the GoPro Big app on your phone. Make sure you have internet access. Then turn on the GoPro by pressing on button. Follow பண்ண சொல்றாங்க. So quick app first நான் வந்து என்னோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். So before I install நம்ம இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Wow, GoPro. ஸோ இதுதான் GoPro11 Black. நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஹெவியாக இருக்கு பார்க்குறதுக்கு. சரி, கேமரா அப்படியே வச்சுட்டு உள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜிங் கேபிள், USB to Type-C, GoProவோட பேட்டரி, அதோட மவுண்ட் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மவுண்ட் இருக்குது. இந்த மவுண்ட் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ GoPro பேட்டரி நான் வந்து மேலே புஷ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகுது. ஓகே, பேட்டரியை ஃபஸ்ட் உள்ள போடலாம். இங்கே தான் வந்து மெமரி கார்டோட ஸ்லாட்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ மெமரி கார்டு போடுறதுக்கு இங்கே தான் ஒரே இடம் இருக்குது. இங்கே ஒரு இடம் இருக்குதுல்ல, இதுக்குள்ளார மெமரி கார்டை வந்து இன்செர்ட் பண்ணிவிட வேண்டியதான். ஓகே, ஸோ மெமரி கார்டு ஓப்பன் பண்ண மெமரி கார்டு எப்படி இருக்கு, இதை உள்ள தள்ளி விட்டுருவாங்க. உள்ளே போன உடனே ஒரு கிளிக் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு சவுண்ட் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. Camera must be updated before you can use it.
இது ஆன் பண்ணோடனே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 11 பிளாக் அப்படின்னு காமிக்குது. ஸோ மேலே இருக்க ஸ்டிக்கரை முதல்ல ரிமூவ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நமக்கு கிளியராக தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்ரி லோ சைன் வருது. ஓகே, பேட்ரி சார்ஜ் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் போய் சார்ஜ் போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலெக்ஷன் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆன் லொகேஷன் ஆன் குயிக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஈஸி மோடில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல்ஸும் கிடையாது. இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லோ லைட்டில் எப்படி இருக்குன்றது பார்க்கும்போது இதுதான் லோ லைட் வீடியோ. நைட்டில் GoPro 10ஓட கம்பேர் பண்ணும்போது GoPro11ஓட இமேஜ் சென்சார் வந்து கொஞ்சம் பெருசு. அதனால் லோ லைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன் இதை பிடிச்சிட்டு. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் டெஸ்ட். அகெயின் ரன்னிங் டெஸ்ட். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரன்னிங் டெஸ்ட். இது லைட்ஸ் இருக்க இடத்துல இப்போ 4K 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ். அதில் நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4K 60 FPSல நைட் வியூ. இந்த பக்கம் லைட்டே இல்லை சுத்தமாக. இது ரோடுலாம் லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு மேபி கொஞ்சம் பெட்டராக தெரியலான்னு நினைக்கிறேன். இப்போ லைட் இல்லாத இடம் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 4K 60 FPS. இப்போ சினிமேட்டிக் மோடில் எடுக்க போகிறேன். சினிமேட்டிக் செலக்டட். இது சினிமேட்டிக் வியூ. சினிமேட்டிக் மோடில் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் ரியல் லோ லைட். எனக்கு இந்த பேக்கில் இருக்க ஸ்க்ரீனில் ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. மேபி இது லேப்டாப்புக்கு மூவ் பண்ணோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாய்ஸையும் அப்படியே டெஸ்ட் பண்ணுறேன். வாய்ஸ் எப்படி கிளியராக கேட்குதான்னு நான் தெரியல. ஓகே, இதோட சினிமேட்டிக் மோடை முடிச்சுக்கிட்டு அடுத்த மோடில் ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் மோடில் நைட்டில் எடுத்துகிட்ருக்கேன். கார் வருது. பிளாட்ஃபார்முக்கு போயிடலாம். இதே வியூவை சினிமேட்டிக் மோடில் சைட் பை சைடாக நான் வந்து
iPhone 13 Pro Maxில் எடுத்துகிட்டு வரேன். ரெண்டையும் ஒரு கம்பேரிசன் போடுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஹைப்பர் ஸ்மூத் இருக்குது. ஹைப்பர் ஸ்மூத்தை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வாக் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைட் பை சைடு அப்படியே iPhone 13 Pro Maxலையும் எடுத்துகிட்டு வரேன். சினிமேட்டிக் மோடில் GoProலையும் சைட் பை சைடு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை பிடிச்சிட்டு அப்படியே ஓடுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரன்னிங்கில் இருக்கேன். ஓகே, டே டைமில் இப்போ சினிமேட்டிக் மோடில் எடுத்துகிட்ருக்கேன். சூப்பர் வியூ கிடையாது, வைட் ஆங்கிள் கிடையாது. ஸோ வைடுன்னு ஒரு மோடு இருக்குது, அந்த மோடு தான் யூஸ் பண்ணுறேன். வேணும்னே ஷேக் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன், எவ்வளோ ஸ்டேபிளாக வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஓகே, இது சினிமேட்டிக் மோட் 1 minute. ஸோ பார்க்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, 1 minute சினிமேட்டிக் மோடு ஸ்லோவர். சினிமேட்டிக்கில் கலர் மோடை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ கலர் மோடு வந்து ஃப்ளாட்டுன்னு இருக்குது, ஃப்ளாட் கலர். இப்போ இருக்கிறது சினிமேட்டிக்கில் வைப்ரண்ட் கலர். ஸோ கலர் தூக்கி தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்க்ரீனில் வந்து பெருசாக எதுவும் தெரியல, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒன்று எனக்கு தெரியல. லைட்டாக கலர் கூடுன மாதிரி தெரியுது. இப்போ இதில் மைக்கை வந்து விண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு மோடு போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியல. அது வீடியோவை ரெண்டாக பண்ணிட்டு அப்புறம் கேட்டால் தான் எனக்கு தெரியும். சினிமேட்டிக் மோடில் போட்டுட்டு டிஃபால்ட் மைக்கில் வந்துட்டு விண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிறது 4K மோடில் வைட் ஆங்கிள் சூப்பர் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது வைட் ஆங்கிளுக்கு, அதில் இருக்கேன். ஸோ அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அது மிக்ஸ் அண்ட் மேட்சாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு GoPro. ஐஃபோனில் சினிமேட்டிக் மோட் போட்டு எடுத்தால் நல்ல வைப்ரண்ட்டாக கலர் தெரியும். அந்த ஸ்க்ரீனாக என்னன்னு தெரியல, அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதில் ரொம்ப சின்னதாக இருக்கின்றதுனால பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் பார்க்க முடியல. மேபி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு கொஞ்சம் ஏதாவது மாறுதான்னு தெரியல, அதை பார்க்கணும். எல்லாம் ஃபைனல் ரெண்டரிங் முடிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கேமராவோட டிஃபால்ட் மைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, டே லைட்டில் எடுக்கிற வீடியோ ஃபோட்டோவோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நைட்டில் எடுக்கிற வீடியோஸ் ஐஃபோன் சினிமேட்டிக் மோடில் எடுக்கிற வீடியோஸோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோவா இல்லை. கம்பேர் டு நார்மல் கேமரா ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் ஓகே. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு, சொல்லவே தேவையில்லை. ப்ரோ மோடில் இருக்க கண்ட்ரோல்ஸ் ஒரு டிஎஸ்எல்ஆரில் இருக்கிற கண்ட்ரோல் மாதிரியே நிறைய கொடுத்துருக்காங்க. நான் இதை ஃபுல்லாகவே ஹை ரெசல்யூஷனில் போட்டு வீடியோ எடுத்தேன். ஹீட்டிங் கொஞ்சம் இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு லைட்டாக ஹீட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை நீங்களே டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக என்னோடய ஃபீட்பேக் வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா,
டெஃபினெட்லி ஒர்த். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நிறைய கண்ட்ரியோட அன்எக்ஸ்ப்ளோர்டு வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் பாருங்கள்.